Hello students, welcome to our YouTube channel. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த CGL எக்ஸாமோட tier 1 எப்போ கண்டக்ட் பண்ண போறோம்ன்ற அபிஷியல் டேட்டையே SSC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வெயிட் செக் பண்ண நினைச்சது எக்ஸாம்ஸ் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா செப்டம்பரோட 9th 10th ஸ்டார்ட் ஆகும்ன்றது. ஆனா கொஞ்சம் தள்ளி செப்டம்பர் 12th ல இருந்து கண்டினியூவா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி 26th வரைக்கும் எக்ஸாம்ன்றது கண்டக்ட் பண்ண போறாங்க. கேப் இல்ல, மோஸ்ட்லி சண்டே ஆல்சோ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண தான் போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் போஸ்ட்போன் ஆகி இந்த டைம் கண்டக்ட் பண்றதுனால. ஸோ செப்டம்பர் 12th இருந்து 26 வரைக்கும் நான் ஸ்டாப்பாக CGL எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அட்மிட் கார்டுங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12th எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு செப்டம்பர் 8th இருந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க, இந்த பர்டிகுலர் இவ்வளோ டேட்ஸ் இருக்குது, நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்கன்ற அந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த சண்டேக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் என்னைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்கன்ற அந்த அஃபிஷியல் டேட்ஸை, சிட்டியை, எக்ஸாம் டைமிங்கை செக் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்குங்கிறத SSC வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் ரெகுலராக SSC வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டே இருங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஒன்ஸ் இந்த அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்கன்றதை அதில் நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். அட்மிட் கார்டு நீங்கள் என்னைக்கு உங்களுக்கு அலாட் பண்ணிருக்காங்க, இப்போ உங்களுக்கு 16th எக்ஸாம் அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 12th செப்டம்பர்ல இருந்து உங்களுடைய அட்மிட் கார்டை உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? ஸோ டேட் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப டைம்லாம் இல்லை, ரொம்ப லிமிட்டட் டைம் இருக்கு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண செலெக்ஷன் போஸ்டோடைய எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா முன்ன விட இப்போ பேப்பர் லெவலுங்கிறது டிஃபிகல்ட்டாக இல்லை. நிறைய நியூ டாபிக்ஸுங்கிறது இனிஷியலாக செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்ட டாபிக்ஸுங்கிறது இந்த எக்ஸாம்ஸில் கேட்காம யூஸ்வலான பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் இஷ்யூங்கிறது மோஸ்ட்லி இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதில் இல்லை. CGL 0க்கு போயிருன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்டானதுங்கிறது எந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணுங்கிறது தான். இருக்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 days தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்குன்னு இருக்கு. இந்த டைம் டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மார்க் டெஸ்ட் வச்சிருக்கீங்களோ அந்த மார்க் டெஸ்ட்டில் ஆவரேஜான பேப்பர்ஸையா அதை அட்டன் பண்ணுங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் ஆவரேஜ் பேட்டர்னில் இருக்கிற டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டோடைய ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டுங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெனஸ்டே, ஸோ இந்த சண்டே ஆல்சோ அந்த டெஸ்ட்டுங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை மோஸ்ட்லி அப்பியர் ஆகுங்க, அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ்ல பேப்பர் செட் பண்ணதுங்கிறது ஆலிவ் போர்டோடைய பேப்பர் லெவலுக்கு சிமிலராக தான் இருந்துச்சு. அந்த பேப்பர்ஸை ரெகுலராக அட்டன் பண்ணுங்க. நீங்கள் டெஸ்ட் புக்கில் டெஸ்ட் பாஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுக்கட்டி பேப்பர்ஸை வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செக்ஷனுக்கு நிறைய டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்லையும் ஸ்டேட்மெண்ட் பார்த்து இது பண்ணுறதுக்கும், ரீசனிங் செக்ஷனில் அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் கொஸ்டின் நிறைய கேட்டு வச்சுட்டாங்கன்னா CGL அதுக்கும் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய இந்த 9 daysல ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதை பண்ணுங்க. அது உங்கள் எக்ஸாம்ஸில் டைமிங்கை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸில் தான் நிறைய அட்டெம்ப்ட் பண்ண முடியாமல் இருக்குது, நிறைய டைம் கிடைக்க மாட்டேங்குது அண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதையும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சஜஷன் சொல்கிறோம், அதை இப்போத்துலேருந்து அட்டன் பண்ண மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்கள், அப்ளை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 60 minutes இருக்குது, 1 hour. இந்த 1 hourல முதல்ல 4 சப்ஜெக்ட்லையும் தெரிஞ்ச கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸில் நிறைய மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த மார்க் டெஸ்ட்டை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 65 கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிட முடியும். ரிமைனிங் இருக்கக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரியான கொஸ்டின்ஸு, டைம் டேக்கன் கொஸ்டின்ஸு, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை அடுத்த செகண்ட் ரவுண்டில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டெம்ப்ட்டும் நல்லாவும் இருக்கும். ஸோ நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும், கட் ஆஃபாக கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். நான் ரீசனிங்கில் உள்ள 25 கொஸ்டின்ஸில் நான் 25யுமே நான் சால்வ் பண்ணிட்டு தான் நான் அடுத்த செக்ஷனுக்கு போவேன்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா ரீசனிங்லேயே இப்போ 20லேருந்து 25 நிமிஷம் எடுக்குது. மற்ற செக்ஷன் உங்களால் பார்க்கவே முடியாது. அதனால ரீசனிங்கில் எப்படியும் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்குது, கொஞ்சம் டைம் டேக்கன் கொஸ்டின் இருந்தாலும் 18 கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அந்த 18 கொஸ்டினை 13 minutesக்குள்ளேயாவது சால்வ் பண்ணிட்டு மிச்ச கொஸ்டின்ஸை மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்த செக்ஷனுக்கு போயிருங்க. அடுத்த செக்ஷன் இப்போ நீங்கள் இங்கிலீஷ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அது இங்கிலீஷில் கட்டாயமாக RC கொஸ்டின்ஸ் இருக்குது. RCயில் 5 கொஸ்டினுமே நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஆனால் அது கொஞ்சம் ரீட் பண்ணணும், ரீட் பண்ணுறது கொஞ்சம் டைம் தேவைப்படும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 நிமிஷம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2.5 நிமிஷம். ஸோ அந்த 2.5 நிமிஷங்கிறது அந்த 5 கொஸ்டினையும் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண வருவீங்களா, அந்த சமயத்தில் இதை அட்டன் பண்ணிடுங்க. ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் வந்த உடனே முதல்ல நீங்கள் வந்து எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸு, வொக்காபுலரி கொஸ்டின்ஸு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு வாய்ஸு ஸ்பீச் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறமா PQRS கொஸ்டின் ரொம்ப லென்த்தாக கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு.
பிகேஆர்எஸ் கொஸ்டின்ல நிறைய ஸ்கிப் பண்றீங்க இல்லை நிறைய மிஸ்டேக் ஆகுதுன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த 9 days ஆவது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி ஒரு 10 இருந்து 20 பிகேஆர்எஸ் கொஸ்டின்ஸாவது டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் பிகேஆர்எஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு 3 to 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். இங்கிலீஷும் நல்ல மார்க் வரும். டைம் இல்லைங்கிற ரீசனாலேயோ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலங்கிற ரீசனாலேயோ இந்த டாப்பிக்லாம் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப மினிமமாக வச்சாலும் கிளியர் பண்ண முடியாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ரீ எக்ஸாம்ஸ்லையும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்ற பட்சத்தில் அந்த 15 கொஸ்டின்ஸில் நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தாலே ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிலாம் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் இப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணுறது, எப்படி கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ எடுகேட்டிவ் பேட்டர்னில் டெஸ்ட் புக்கில் உங்களுக்கு செக்ஷன் டெஸ்ட் இருக்கும். அதில் இங்கிலீஷ் செக்ஷன்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். அதை அட்டன் பண்ணி பாருங்கள். இல்லைனா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு ஏஐ இருக்குது கரெக்டாக. ஸோ சாட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை நீங்கள் என்ன நோட்ஸ் வச்சு படிச்சிருக்கீங்களோ அந்த நோட்ஸ் அதில் ஷேர் பண்ணிவிட்டு அதில் எனக்கு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை ரெடி பண்ணித்தா, எனக்கு இந்த மாடலில் வேணும்னு சொல்லுங்கள், அது ரெடி பண்ணி தரும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. படித்ததை ரீகால் பண்ண ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீ எக்ஸாம்ஸ் அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லை. மேக்ஸு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு செலக்ஷன் போஸ்டோட ப்ரீவியஸ் இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் கண்டக்ட் பண்ண அந்த மாதிரி பேப்பருங்கிறது இல்லை. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த டாபிக்ஸு, கான்செப்ட்ஸு, ஃபார்முலா இது எல்லாமே நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா நியூ டாப்பிக்கான குவாடினேஷன் ஜாமெட்ரி, அதுக்கப்புறமா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸு, அதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி டாபிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக்ஸு, இந்த டாபிக்ஸ் எல்லாம் 1 or 2 times நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு நோட்ஸில் உள்ள கொஸ்டின்ஸை ஒரு டைமாவது சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 டைம் சால்வ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, அது அட்லீஸ்ட் ஒரு டைமாக சால்வ் பண்ணிக்கோங்க. கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. மற்ற டாபிக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்த அந்த நோட்ஸை நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா மார்க் டெஸ்ட்டில் இல்லை கொஸ்டின்ஸையுமே நல்லா ஒர்க் அவுட், ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ஸு, ராங்கான கொஸ்டின்ஸு, அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஒரு டைம் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். 9 days தான் இருக்குது. எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்த ஒக்காபுலரி எல்லாம் ஒரு டைமாவது ரிவைஸ் பண்ணிடுங்க. கிராமரை பொறுத்த வரைக்கும் 120 ரூல்ஸை நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பிக்யூஆர்எஸ் தென் ஆர்சி டாபிக் இது ரெண்டுத்துக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸை தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக உங்கள்கிட்ட ஃபார்முலா நோட்ஸ்ன்னு வச்சுருப்பீங்க. அந்த ஃபார்முலா நோட்ஸை நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நியூ டாப்பிக்கோட நோட்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை 1 time வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பழைய நோட்ஸுங்கிறது அடிக்கமாக நீங்கள் சால்வ் பண்ணி பழகிருப்பீங்க. ஆனால் நியூ டாப்பிக்கில் உள்ளது அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கிறதுனால அந்த டாப்பிக்கோட கொஸ்டின் மட்டும் 1 time ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜெனரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட நோட்ஸை தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்னா இப்போ எக்கானமியில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எக்கானமி நோட்ஸ் இருக்குன்னு உங்கள்கிட்ட அதில் ஒரு டாபிக் விடாமல் தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் செல் டாப்பிக்கு, அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் டாபிக் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லாஸ் எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆசிட் டாப்பிக்கில் உள்ள அந்த காம்பவுண்டோட நேமு, ஆசிட் எங்கிறது சோர்ஸஸாக இருக்குது, அந்த டாப்பிக்கெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிடிவியல் இந்தியா, மாடர்ன் இந்தியா இது ரெண்டுத்துக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியாவில் இண்டஸ் சிவிலைசேஷன், புத்திசம் இது ரெண்டுத்தையும் தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் மினிட்டுக்கு இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ரிவர் சிஸ்டம் இது ரொம்ப நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவர் சிஸ்டம்ங்கிறது அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இந்த 2 டாபிக் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் மினிட்டுக்கு. ஹிஸ்ட்ரி, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸு, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்டு, ஷெட்யூலு, பார்ட்டு இது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப்லேருந்து ரீகால் பண்ணிக்கோங்க. உங்கள் நோட்ஸை ஃபுல்லாக என்னால் ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது பெட்டராக இருக்கும். ஆனால் டைம் ரொம்ப இல்லைங்கிற பட்சத்தில் ஏன்னா 9 days இருக்குங்கிறப்போ இதை தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுவே போதுமா. ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கு, ஆர்டிஸ்ட்டு, டான்ஸு, ஆர்டிஸ்ட்டு, கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட லாஸ்ட் 1 yearக்கான பில்ஸு, பார்லிமெண்ட்டில் லான்ச் பண்ண பில்ஸு, இதை 4 டாப்பிக்கையும் தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். அதே நேரத்தில் சென்சஸ் 2011 இந்த டாப்பிக்கையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும்.
அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அனாலிட்டிக்கல் ரீசனிங்கோடைய கான்செப்ட்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அனாலிட்டிக்கல் ரீசனிங்க்கு நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து மிஸ்டேக் வராது, அதை அவாய்ட் பண்ணிக்கிட முடியும். அண்ட் ரீசனிங்ல அட்டன் பண்றப்போ எங்கெங்க மிஸ்டேக் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அந்த சாப்டர்ஸ்ல அட்டன் பண்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா அட்டன் பண்ணீங்கன்னா மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம், நல்ல மார்க்குங்கிறது எடுக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்ஸோடைய டேட்ஸையுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு டேட் வந்ததுக்கு அப்புறமா டெலிகிராம் சேனலில் லிங்க் ஷேர் பண்ணுறோம். அதில் போய் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்கன்றது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.